ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோனே சொல்லலாம். சென்டர் ஃபில் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் லேடிஸ் ஃப்ரீ டைமில் வந்து இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கிளாஸஸ் எதுவுமே எடுக்கலை. என்னோட வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். மேபி கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை வரும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கனாலே போதும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் பேக்கிங் கற்றுக்கலாம். இந்த சாக்லேட் மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் தேவைப்படும். டார்க் மில்க் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கிறேன். சாக்லேட்ஸ் 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கோவச்சர் சாக்லேட் இருக்குது, காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குது. ஸோ கோவச்சர் சாக்லேட் அப்படின்னா பியோர் ஃபார்ம் ஆஃப் கோகோ பட்டர்லேருந்து நமக்கு வந்து சாக்லேட்ஸ் கிடைக்கும். அது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். பட் காம்பவுண்ட் சாக்லேட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகாது. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா கோவச்சர் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்டாக இருக்கும். காம்பவுண்ட் வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஹோம் பேக்கர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணுவோம். கேக்ஸ் ஆகட்டும், நம்ம சாக்லேட்ஸ்க்கு எல்லாமே இதுதான் நமக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கும். காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம டபுள் பாய்லர் அல்லது மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் கோவச்சர் சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா டெம்பரிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சர்டன் டெம்பரேச்சர் அதுக்கு கொடுத்து அதை மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சில டெம்பரேச்சர்ஸில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் டெம்பரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தான் நமக்கு வந்து ஹேண்டி அண்ட் அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம பேக் பண்ணி நம்ம கொரியர் பண்ணாலும் இது அந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்கு வந்து மெல்ட் ஆகாது. பட் கோவச்சர் சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா உடனே அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சாக்லேட்ஸ். இந்த சாக்லேட் பார்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ண வேண்டாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டைரக்ட் சன்லைட் அல்லது கிச்சன் பக்கம் எதுவும் நீங்கள் வைக்காமல், ஏன்னா அந்த பிளேஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பெட்ரூம் கபோர்டில் கூட நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் சாக்லேட் பற்றி நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஜெல் கலர்ஸ் இல்லை லிக்விட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கேண்டி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் சாக்லேட்ஸ்க்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் ட்ராப் தண்ணி கூட சாக்லேட்டில் விழுந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது மெல்ட்டே ஆகாது. ஸோ கேண்டி கலர்ஸ் தான், அதாவது ஆயில் பேஸ்டு கலர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கேண்டி கலர் இல்லை அப்படின்னா இதுக்கான டிப் கூட நான் சாக்லேட் மேக்கிங் பார்ட் 1 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லெந்தியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு 150 கிராம் அளவுக்கு நான் ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணியிருக்கிறேன். மைக்ரோவேவில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் ஜஸ்ட் மெல்ட் பண்ணால் போதும். இதில் எந்த சர்க்கரை எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்லா ஆறட்டும், கொஞ்சம் கூல்டவுன் ஆகணும். இப்போ இது வந்து பிளாஸ்டிக் மோல்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் சென்டர் ஃபில்லிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கேவிட்டி மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே இதுக்கு மூடி மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2லேயுமே நம்ம பேராக தான் நமக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் பண்ணி இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். எந்த ரா மெட்டீரியல் ஷாப்லேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேக் ரா மெட்டீரியல் ஷாப்பில், இல்லைன்னா நம்ம அமேசானில் கூட நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஃபில் சாக்லேட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பைட் கொடுக்கும்போது ஒரு ஜூஸியாக அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து நான் ஒரே ஒரு கேவிட்டி மட்டும் நான் ஒயிட் கலரில் கொடுத்துக்க போகிறேன். ஸோ பேரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 8 ஃப்ளேவர்ஸ் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈவனாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் சிங்கிள் பீஸ் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக வந்து சாக்லேட்டை டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஒரு 5 பவுலுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது ஃபர்தராக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் தான். ஸோ அதுக்காக நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன் இது கூட. அது கூடவே கொஞ்சமாக க்ரீன் கலருமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன்.
எசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் பேஸ்ட் எசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லிக்விட் எசன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதேமே மோல்டு நம்ம ஃபில் பண்ணி நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது ரஸ்மலாய் ஃப்ளேவர் தான். இதுக்கு வந்து ரஸ்மலாய் எசன்ஸ் கொஞ்சமாக கார்டமம் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எல்லோ கலருமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு டேப் பண்ணி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவாக நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் செட் பண்ணாலே போதும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ரோஸ் ஃப்ளேவரில் நம்ம பண்ண போகிறோம். இது கூடவே கலருக்காக ரோஸ் கலருமே நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேம் மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம கொடுக்க போகிற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, பான் ஃப்ளேவர் தான். அதுக்கு கொஞ்சமாக பான் எசன்ஸ் சேர்த்து இது கூடவே க்ரீன் கலருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ எசன்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த பான் ஃப்ளேவர் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அப்படியே நம்ம பீடா சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். சூப்பராக இருக்கும், ஸ்வீட் பான் சாப்பிட்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ப்ளூபெர்ரி எசன்ஸ் தான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் நான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பர்பிள் கலரும் நான் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாம் மோல்ட்ஸில். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் கொஞ்சமாக நம்ம சாக்லேட் மெல்டட் சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் இதுவுமே ஒரு ஃப்ளேவராக கொடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் வந்தது. ஸோ இதையுமே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பீசஸ் எனக்கு கிடைச்சது. எல்லாமே டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் செட் பண்ணாலே போதும். நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சாக்லேட் செட் ஆகட்டும். மெயின்வேல் நம்ம வந்து சென்டர் ஃபில்லிங்காக ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் எல்லா ஃப்ளேவரும் பண்ண போகிறேன். அதனால் நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாக்லேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துக்க போகிறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக ரஸ்மலாய் க்ரஷ் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மில்க் பவுடர் ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வெறும் க்ரஷ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது இதோட ஷெல்ஃப் லைஃபும் கொஞ்சம் அதிக நாள் வரும். இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ரஸ்மலாய் பண்ணுறதுனால கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸுமே இருந்துச்சு. அது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நம்ம ரஸ்மலாய் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, பிஸ்தா ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிஸ்தா க்ரஷ் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸுமே சேர்த்து இதே மாதிரி நான் பிஸ்தா சென்டர் ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், கொஞ்சமாக பான் ஃபில்லிங்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பான் க்ரஷ் இருக்குது, அதையுமே ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்சரை நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பான் ஃபில்லிங்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு, டூட்டி ஃப்ரூட்டி, குல்கந்த், அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பான் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் அதே 1 டீஸ்பூன் அளவில் மில்க் பவுடரும் ப்ளூபெர்ரி க்ரஷும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ப்ளூபெர்ரியோட ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா, நம்ம ரோஸ் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக குல்கந்த் எடுத்துருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மில்க் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இதுவே நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்குமே நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் டீமோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் நல்ல செட் ஆகி கிடச்சிருக்கு. இது டீமோல்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி லைட்டாக தட்டினாலே வந்து கீழே விழுந்துடும். இதை பாருங்கள், நான் லைட்டாக டேப் பண்ணுறேன், அதாவே கீழே விழுந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா, ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா இன்னும் செட்டிங் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா 2, 3 தடவை இப்படியே டேப் பண்ணிங்கன்னா அதாவே கீழே விழுந்துடும். அதுவும் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக
திருப்பி லைட்டாக இது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே வெளியில் சைட்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். இது டிமோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் முதவே ரெடி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் அட் அ டைம் கஸ்டமர் கேட்கும்போது நீங்கள் ஃபில்லிங்ஸ் மட்டும் ரெடி பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஹோம் பேக்கர்ஸ்க்கு இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த மூடி மாதிரி இருக்க பார்த்தீங்களா, இந்த கேவிட்டி இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். சென்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரோஸ் ஃப்ளேவரில் உள்ள சாக்லேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு உண்டான ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட ரோஸ் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இல்லை, ஸோ ஜஸ்ட் நான் குல்கந்த் மட்டும் ஆட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரிமைனிங் எல்லா ஃப்ளேவர்ஸுமே நம்ம இது மாதிரி சென்டரில் ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே கலர் கொடுக்காம நம்ம ப்ளைனாக பண்ணியிருக்கோம்ல ஒயிட்டில், அதில் வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையுமே நம்ம சென்டர் ஃபில்லில் கொடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம மிக்ஸ்டு கலர்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம 2 கேவிட்டிஸ் நமக்கு கிடைச்சது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துக்க போகிறேன். அது கூட வெரி பெரி அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் அதோட க்ரஷ் இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட சாக்லேட் பேஸ் மிக்ஸ்டு ஃப்ளேவர் இருக்கிறதுனால மிக்ஸ்டு ஃப்ரூட்டோட க்ரஷ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ டோட்டலாக நமக்கு 7 ஃப்ளேவர்ஸ் கிடச்சிருக்கு. சாரி, நான் 8 ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதை கவர் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் வந்து பேஸ்ட் மாதிரி அதுக்கு வந்து ஸ்டிக் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து ஃபர்தர் யூஸ்க்காக முதவே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் எல்லாமே நம்ம இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது அப்படியே நல்லா செட் ஆகிடும். இதே மாதிரி மற்ற எல்லா ஃப்ளேவர்ஸுமே நான் சென்டர் ஃபில் பண்ணி கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் இதை பேக் பண்ண போகிறேன். அதனால் நான் இதே பார்ச்மெண்ட் பேப்பரில் அப்படியே சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஓவர் நைட் நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வேணும், ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி கிடச்சிருக்கு. இந்த மூடியுமே நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கூட நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கான பேக்கிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி கேக் ரா மெட்டீரியல் ஷாப்பில் நிறைய சாக்லேட் ரேப்பர்ஸ்னே கிடைக்கிது டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இது ப்ரைஸுமே அதிகமான ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது சைஸ் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு நிறைய சைஸில் கிடைக்குது. இது வந்து நான் 90 ருபீஸ் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 110 ருபீஸ், கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் இது. இது 100 ருபீஸ் அப்படின்னு எனக்கு கிடைச்சிது. மற்ற க்ரீன் அண்ட் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அதுவுமே 90 ருபீஸ் தான் எடுத்திருந்தேன். இது வந்து சின்ன சைஸ் ஆரஞ்சு, ரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இது மாதிரி இன்னுமே நிறைய உங்களுக்கு கலர்ஸ் காம்பினேஷனில் நமக்கு இருக்கும். இது கூட பட்டர் பேப்பரும் சேர்ந்தே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகாமல் நமக்கு செக்யூராக இருக்கும். அதனால தான் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போது வந்து இது எப்படி ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிசைன் இருக்கிற இடம் பார்த்து வந்து நீங்கள் கீழே கூடி வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நான் கொடுத்துருக்குற இதே மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் இந்த கலர்ஃபுல் ரேப்பர் வச்சு நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. சாக்லேட்ஸில் மெயின் அட்ராக்ஷனே பேக்கிங் தான். ஸோ நல்ல கலர்ஸாக சூஸ் பண்ணி நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க 4 சைட்ஸுமே. இப்போ அடுத்தது மெயின் இந்த ரேப்பருக்குள்ளே நம்ம திரும்பவும் வச்சு அதே மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஃபைனலில் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லா சைட்ஸுமே. அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த டிசைனோடது. ஸோ இதுதான் மெயின் அட்ராக்ஷன் இதில். இதே மாதிரி மற்ற ஃப்ளேவர்ஸுமே நான் கலர்ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபெஸ்டிவ் சீசன்ஸாக இருந்தால் நீங்கள் நல்ல ஹேம்பர்ஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் நான் 25 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ்மே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸ் தான். ஸோ பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 45 ருபீஸ் அப்படின்னு கிடைச்சது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ரா மெட்டீரியல் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா கேவிட்டி மாதிரி இருக்கும் இதுக்குள்ளார. இதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு அட்ராக்ஷனோட நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்காக இது கொடுக்கலாம். பர்த்டே கிஃப்ட்ஸ்க்கு கொடுக்கலாம்.
ஸோ இதே மாதிரி தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர்ஸ்க்கும் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போ இதோட செல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 மந்த் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்ற சாக்லேட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட் சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம 5, 6 மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். பட் இது சென்டர் ஃபில்ட் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம மில்க் பவுட்ரு, ஸ்க்ரஷ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் 1 மந்த் வரைக்கும் இதோட செல்ஃப் லைஃப் இருக்கும். இப்போ அடுத்தது இதோட செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 30 to 35 ருபீஸ் வச்சு நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஹேம்பர்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இந்த பேக் வந்து நீங்கள் 400 to 450 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட் செல்லிங் ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஃபெஸ்டிவல் இல்லாமல் இதே மாதிரி நார்மலாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நீங்கள் சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி ரிப்பன் மாதிரி நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டார்க் சாக்லேட்டில் சென்டர் ஃபில்டு சாக்லேட்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.